So last question என்ன பார்த்தோம்? 2 days என்ன பார்த்திருந்தோம்? நீங்க என்ன பார்த்திருந்தோம்? HTML ஓட introduction பார்த்தோம், right? So what is HTML? Hypertext markup language. What is hypertext? The text which is covering another one text is called hypertext. What is markup? Proper structural alignment and structure தான் சொல்றோம் நம்ம markup அப்படி சொல்றோம், right? What is semantic element and what is non-semantic elements? சொல்லுங்க. ப்ரௌசரும் யூசரும் டேக் பார்த்த உடனே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எலமெண்ட்? செமாண்டிக் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்குள்ள என்ன கண்டென்ட் வருங்கிறதே நம்மளுக்கும் தெரியாது, ப்ரௌசருக்கும் தெரியாது அப்படின்னா அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் என்ன? நான்-செமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் பிளாக் லெவல் எலமெண்ட்? வாட் இஸ் இன்லைன் எலமெண்ட்? ஒரு எலமெண்ட் ஃப்ரெஷ் நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகே, ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் வித் எப்படி இருக்கும்? 100% ஹரிசாண்டல், 100% அவைலபிள் வித். ஓகே, இன்லைன் எலமெண்ட் புது லைன்ல என்ன ஆகாது. ஓகே, ஸோ அதோட வித் எஸ், அந்த இன்லைன் எலமெண்ட்ல நீங்க என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அந்த கண்டென்ட் என்ன வித் வேணுமோ அந்த வித் தான் அது எடுத்துக்கணும். ஓகே, இன்லைன் எலமெண்ட் பை டிஃபால்ட்டா ஸோ மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் செட் ஆகி வருமா? வராது. பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் மட்டும் தான். சம் எலமெண்ட்ஸ்க்கு நான் செட் ஆயிட்டு வரும் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஹெட்டிங் டேக்ஸ் பார்த்துருந்தோம். எவ்வளோ ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு? H1 to H3. ஓகே, ஒரு பேஜ்ல எத்தனை H1 இருக்கலாம்? எத்தனை இருக்கலாம்? எவ்வளோ இருக்கலாம். பட் as per the search engine optimization படி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆர்டர் எப்படி இருக்கணும்? H1 ல இருந்து H3 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன எலமெண்ட்ஸ் பார்த்தோம்? பேராகிராஃப். ஓகே, ஒரு இன்லைன் எலமெண்ட்குள்ள ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாமா? ஒரு ஸ்பேன்குள்ள எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஒரு டிவ் ஸ்டோர் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்குள்ள இன்னொரு பிளாக் லெவல் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, ஒரு டிவுக்குள்ள நான் சொன்னல, ஒரு டிவுங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய வெப்சைட் தேவையான எலமெண்ட்ஸே என்ன பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? ஸோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா HTML லிங்க்ஸ். எப்படி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெப்சைட்ஸ்ல நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து 100+ பேஜஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் வர்ற பேஜ் என்ன பேஜா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் ஆர் த ஹோம் பேஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஹோம் பேஜ்ல இருந்து நான் அடுத்த பேஜுக்கு போகணும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகணும், இல்லை ஒரு லாகின் பேஜுக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும், நம்ம லிங்க்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி லிங்க்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஓகே, சரி, ஓகேவா? ஸோ எப்படி லிங்க்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ HTML எப்படி லிங்க் ஆட் பண்ண போறோம், ஒரு பேஜ்ல இருந்து எப்படி இன்னொரு பேஜுக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டேக் இஸ் கால்ட் ஆங்கர் டேக். அதான் ஷார்ட் என்னன்னு சொல்றோம், நம்ம A அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ A அப்படிங்கிறது HTML-ல என்ன டேக்? அது ஆங்கர் டேக் which is used to establish the links. ஓகே, ஸோ லிங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ எப்படி இதுல லிங்க்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆட்ரிபியூட்? ஆட்ரிபியூட்னா என்ன? Additional information of the element. Okay, so ஒரு எலிமெண்ட்ஸ் நீங்க attributes பாஸ் பண்ண அதோட பிஹேவியர் என்ன ஆயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது எப்பவுமே ஸ்டார்டிங் டேக்ல இருக்குமா, எண்ட் டேக்ல இருக்கும்? ஸ்டார்டிங் டேக்ல மட்டும் தான் இருக்கும். எண்ட் டேக்ங்கிறது ஜஸ்ட் அந்த எலிமெண்டோட ஸ்கோப் இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்ன, எண்ட் டேக். எண்ட் டேக்ல எப்பவுமே என்ன இருக்காதுன்னா எந்த விதமான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஓகே, ரைட். ஸோ பாருங்க எப்படி ஒரு லிங்க் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இந்த பேஜை நீங்கள் எதிர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் டிஃபால்ட் ப்ரௌசரோட ஐக்கான்லேயே இருக்கும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், அது ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கணும். என்ன ஃபைல் நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பாத் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரௌசரில் போயிட்டு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl V கொடுத்து
கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலும் அதே பேஜ் இந்த இடத்துல என்ன ஆகிடும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசரில் உங்கள் ஃபோல்டருக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு லிங்க் எடுத்து கொடுக்கலாம். எந்த பேஜுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக நான் ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் register.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த கோட் ஸ்னிப்பட் வேணும்ல, அந்த ஹெட் பாடிங்கிற கோட் ஸ்னிப்பட்லாம் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? HTML அப்படின்னு டைப் பண்ணுங்க. வெர்ஷன் 5 செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. அந்த கோட் ஸ்னிப்பட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடும்? கிடைச்சிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எழுத போகிற கோடு எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி டேக். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு மெனு ஒன்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். சாரி, இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான். அதனால ஒரு ஹெட்டிங் மட்டும் நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மெனு வச்சு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ எங்கே நேவிகேட் பண்ணி போகிறோம்? ரிஜிஸ்டர்ட் HTML நேவிகேட் பண்ணி போகிறோம். ஓகே. ஸோ நான் இந்த பேராகிராஃப் முன்னாடி போயிட்டு புதுசாக இன்னொரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு அதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ இந்த கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஜ் எங்கே போகணும்? ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு எடுத்துட்டு போகணும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தோம். ஆங்கர் டேக். ஸோ ஆங்கர் டேகை உங்களோட லிங்க் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களே அங்கே தான் அந்த ஆங்கர் டேக் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம லிங்க் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நான் அந்த ரிஜிஸ்டரில் தான் கிளிக் பண்ணாதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். இங்கெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ ஆங்கர் டேக் நான் எங்கே தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எங்கே தான் ஓப்பன் பண்ணணும்? ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்கணும்? ஓப்பன் பண்ணிருக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு மறக்காம என்ன பண்ணிருங்க அப்படின்னா எண்ட்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நீங்க க்ளோஸ் பண்ணலன்னா உங்க ப்ரௌசர் நீங்க இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவீங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு லிங்கை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஆங்கர் டேக் கொடுத்தாச்சு. இதில் ஒரு ஆட்ரிபியூட் வழியாக தான் நம்ம சொல்ல போகிறோம் எந்த பேஜுக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த ஆட்ரிபியூட் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HRF. ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக் அந்த ஏங்கிற டேக்ல என்ன ஆட்ரிபியூட்? HRFங்கிற ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்குள்ள தான் நீங்க என்ன பாத் ஃபைலுக்கு நீங்க நேவிகேட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் பார்த்து என்ன பண்ண போறீங்க? சேவ் பண்ண போறீங்க. ஓகே. இந்த ஃபைல் பார்த்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா இடத்துலையும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் சோர்ஸை வந்து நீங்க சேவ் பண்ண போறீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் பாத் வந்து நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 2 டைப் ஆஃப் ஃபைல் பாத் வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்சல்யூட் பாத், இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிலேட்டிவ் பாத். ஓகே. இது இங்கே மட்டும் கிடையாது. ஒரு டாக்குமெண்ட்ல வேற ஏதோ டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க, மென்ஷன் பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பாத் நீங்க சொல்லும் போது 2 டைப் ஆஃப் பாத் என்ன பண்ண முடியும்? நீங்க யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜை கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு ஆடியோ கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ண போறேன், ஒரு CSS ஃபைலை இன்க்ளூட் பண்ண போறேன் அப்படின்னா அங்கெல்லாம் அந்த ஃபைல் நேம் சொல்லுவோம்ல. ஓகே. அப்ப எங்கெல்லாம் நம்ம ஃபைல் நேம் இதுக்கப்புறம் சொல்ல போறோமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எத்தனை டைப் ஆஃப் பாத் நீங்க சொல்லலாம்? 2 டைப். ஒன்று என்ன? அப்சல்யூட் பாத், இன்னொன்று ரிலேட்டிவ் பாத். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் பாத்னா என்ன அப்படின்னா நீங்க ஸ்பெசிஃபை பண்ண போற இந்த ஃபைல் பாத் உங்க சிஸ்டம்ல எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த என்டையர் ஃபைல் பாத் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதான் என்ன? அப்சல்யூட் ஃபைல் பாத். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இந்த register.htmlங்கிறது எனக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இதுல போயிட்டு நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் என்ன? அதோட அப்சல்யூட் பாத். கரெக்டா? C:, யூசர்ஸ்குள்ள டெஸ்க்டாப்ல இந்த ஃபோல்டருக்குள்ள register.html சொல்லிட்டு ஸ்டேவா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் என்ன? அப்சல்யூட் பாத். இது என்னோட சிஸ்டம்ல இந்த ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கு அதை கொடுத்துருப்பேன். சப்போஸ் என்னோட சர்வர்ல லொகேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், http www.mywebsite.com/the_folder_name ஃபைல் நேம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. அப்போ அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஃபைல் பாத் ஆஃப் வேர் யுவர் ஃபைல் இஸ் லொகேட்டட். உங்களோட ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த என்டையர் பாத் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதான் என்ன? அப்சல்யூட் பாத். ஓகே. அப்சல்யூட்னாலே வந்து ஃபுல்லா அப்படியே நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தான் என்ன? அப்சல்யூட் அப்படிங்கிறது. ஓகே. ரைட். ஸோ எதர் நீங்க இந்த அப்சல்யூட் பாத் எடுத்து கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ் பாத் எடுத்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ ரிலேட்டிவ் பாத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரம் திஸ் கரண்ட் டாக்குமெண்ட் நீங்க இந்த லிங்க் ஆட் பண்ண போறீங்கல்ல அந்த டாக்குமெண்ட்ல இருந்து உங்க ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த பாத் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதான் என்ன? ரிலேட்டிவ் பாத். ஃப்ரம் திஸ் கரண்ட் டாக்குமெண்ட் வேர் யுவர் ஃபைல் இஸ் லொகேட்டட். ஓகே. ஸோ அப்சல்யூட் பாத் அப்படின்னா என்டையரா வந்து இந்த சிஸ்டம்ல எங்க என்னோட ஃபைல் பாத் லொகேட் ஆயிருக்கோ அந்த என்டையர் பாத் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன? அப்சல்யூட் பாத். நான் என்ன ஃபைல்ல இந்த இன்னொரு ஃபைலை நான் ஆட் பண்ண போறேனோ, எந்த ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல் பாத்தை மென்ஷன் பண்ண போறேனோ
அந்த டாக்குமெண்ட்ல இருந்து என்னோட டார்கெட்டட் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த பாத் எடுத்து கொடுக்கறது தான் என்ன ரிலேட்டிவ் பாத். ஸோ ரிலேட்டிவ் டு திஸ் கரண்ட் டாக்குமெண்ட். இந்த கரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து உங்க ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதா என்ன ரிலேட்டிவ் பாத். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கரண்ட் டாக்குமெண்ட் என்ன இங்க index.html. அது எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் ஃபோல்டருக்குள்ள தான் எனக்கு என்ன இருக்கு register.html இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா எந்த ஃபோல்டர் நேம் நீங்க சொல்ல வேண்டாம், அப்படிதானே? ஏன்னா இந்த ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்டரிக்குள்ள தான் என்ன இருக்கு register.html இருக்கு. அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல register.html. ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க நான் சேவ் பண்ணிட்டேன், index.html ஓபன் பண்றேன். எனக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. ப்ரௌசரை என்ன பண்ணிரும் அப்படின்னா லிங்க் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் அந்த ப்ளூ கலர்ல காமிச்சு ஒரு அண்டர்லைன்ல கொடுத்துரும் லிங்க் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறக்கா. இல்ல எனக்கு இப்படி காமிக்க வேண்டாம், நான் வேற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னா நம்ம தான் என்ன எழுதணும், ஸ்டைல் ஷீட் எழுதணும். ஓகே, இது ப்ரௌசரை பை டிஃபால்ட்டா கொண்டு வர ஸ்டைல் ஷீட் ஃபார் த ஆங்கர் டேக். எப்படி பேராகிராஃப் கலர்லாம் ஆட் பண்ணி ஸ்பேஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துச்சு அது மாதிரி ஆங்கர் டேக்கு இப்படி ஒரு ஸ்டைல ப்ரௌசர் என்ன பண்ணிடும் ஆட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இது ஒரு ஆங்கர் டேக்னு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன மீனிங், இந்த இடத்துல லிங்க் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எங்க போயிடுச்சு அது register.html. ஓகே, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு என்ன பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா நேவிகேட் பண்ணி போயிட்டோம். ஓகேவா? ரைட். என்ன டேக் யூஸ் பண்ணோம்? ஆங்கர் டேக். சரி சரி, இப்போ சொல்லுங்க, ஒரு சஜஷன் தான். இந்த இடத்துல நம்ம ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க, பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அப்சல்யூட் பாத் யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரிலேட்டிவ் பாத் கரெக்டா இருக்குமா, அப்சல்யூட் பாத் கரெக்டா இருக்குமா? ரிலேட்டிவ். ஓகே, வேற இது கரெக்டா இருக்கும்? ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும் சார். அப்படி இல்லையே, எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கா இல்ல? எது யூஸ் பண்ணலாம், ரிலேட்டிவ் பாத்தா அப்சல்யூட் பாத்தா? அப்சல்யூட் பாத் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, டெர்மினல் ஓபன் பண்ணனும், அதனால டைரக்டரி. ஓகே, குட். அதர்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்க ஒரு அசம்ஷன் வச்சிருப்பீங்களா இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்க. அதுல இருந்து நான் இல்லப்பா அது கிடையாது, அது பண்ணாத நல்லது, அது பண்ணா தப்புன்னு சொல்றேன். என்ன யூஸ் பண்ணலாம் ரிலேட்டிவ் பாத் அப்சல்யூட் பாத்? இந்த இடம் எங்க இருக்குன்னு பர்టిక్యులரா கரெக்ட்டா காட்டும் சார். சோ அதனால அதுல போனா அந்த இது register.html அங்க இருக்குன்றது கரெக்ட்டா சொல்லலாம். சரி, register.html இதுலயே இருக்கலாம், இன் கேஸ் நம்ம ஒரு வேற ஃபோல்டர்லயே register.html இருக்கலாம். சோ அதனால அது இதாக அப்படி கிடையாதுல்ல, நீங்க இங்க இருந்து எந்த ஃபோல்டருக்குள்ள இருந்தாலும் எடுத்து கொடுக்க போறீங்க, ரெண்டையுமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னொரு ஃபோல்டருக்குள்ள ரெஜிஸ்டரா இருந்தாலும் நம்ம ஸ்லாஷ் போட்டு தான் போட்டுருக்கோம். கரெக்ட்டா இருக்குங்க சார், அப்சல்யூட் பாத் வந்து கரெக்ட்டா இருக்கும். சரி, ஓகே. வேற சார் ரிலேட்டிவ் தான் சார். நம்ம இப்போ பிரவுசர்ல லைக் வேற எங்கேயாவது ஹோஸ்ட் பண்றோம்னா கூட இது கரெக்டா கால் ஆகும். வெரி குட். ஸோ என்ன பாத் கரெக்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆல்வேஸ் யூஸ் ரிலேட்டிவ் பாத். எப்பவுமே என்ன யூஸ் பண்ணணும், ரிலேட்டிவ் பாத் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்சல்யூட் பாத் போட்டிருந்தேன் இங்க கரெக்டா, என்ன என்னோட சிஸ்டம்ல எங்க இந்த ஃபைல் லொகேட் ஆயிருக்கோ கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை அப்படியே கூகுள் டிரைவ்ல தூக்கி போடுவேன். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க உங்க சிஸ்டம்ல போயிட்டு இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணா register.html அது போகுமா போகாதா? போகுமா போகாதா? போகாது. ஏன்னா பார்த்து என்ன இருக்கு, என்னோட டெஸ்க்டாப்ல எந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நீங்க டவுன்லோட்ஸ்ல டவுன்லோட் ஆயிருக்கும். அப்ப அங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெஸ்க்டாப்ல இருக்குமா சீக்வலன்குள்ள யூசர்ஸ்குள்ளன்னு சொல்லிட்டு இது இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த ஃபைல் வந்து எனக்கு எதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா என் சிஸ்டம்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே நான் கட் பண்ணி நாளைக்கு வேற இடத்துல போட்டா கூட எனக்கு ஒர்க் ஆகாது. கரெக்டா? அப்போ ரொம்ப ஸ்டாட்டிக்கா என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்ம கடைசி வரைக்கும் இந்த ஃபைல்ஸை இந்த இடத்துலயே நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா தூக்கி சர்வர்ல தூக்கி போடணும்ல. அப்ப சர்வர்ல நீங்க தூக்கி போகும்போது சர்வர்ல ஏது சீக்வலன் யூசர்ஸ் டெஸ்க்டாப் சர்வர்ல இருக்குமா? சீக்வலன் யூசர் டெஸ்க்டாப்லாம் இருக்காது. அப்ப இந்த சிஸ்டம் இந்த ஃபைல் எனக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை தாண்டி எங்கேயுமே இது என்ன ஆகாது, எனக்கு ஒர்க் ஆகாது. அப்ப இந்த ஃபைலை நான் எங்க மூவ் பண்ணாலும் எனக்கு கரெக்டா ஃப்ளோ ஆகி போகணும், எனக்கு வந்து நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கோ இதுல இருந்து நீங்க பார்த்து எடுத்து கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அது டவுன்லோட்ஸ் இருந்தாலும் சரி, மை டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல சர்வர்லயே இருந்தாலும் சரி, சர்வர்ல இந்த ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அங்க இருந்து டார்கெட்டட் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அதை தேடி தான் போகாது. கரெக்டா? அப்ப எப்பவுமே என்ன பார்த்து தான் யூஸ் பண்ணணும், ரிலேட்டிவ் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்சல்யூட் பார்த்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுதுல்ல? ஓகே, ஸோ எப்போ நீங்க அப்சல்யூட் பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தை தாண்டி இல்ல உங்களோட சர்வரை தாண்டி எக்ஸ்டர்னல் சர்வர்ல இருக்க ஒரு ஃபைலை நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பார்த்து யூஸ் பண்ணணும், அப்சல்யூட் பார்த்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து நான் இங்க காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப
அப்ப என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இங்க இருந்து ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த இமேஜ் எங்க லொகேட்டா இருக்கு, கூகுள்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா https google.com/images/ சொல்லி தான் கொடுத்தாகணும். ஓகே, அப்போ உங்களோட சிஸ்டம், உங்களோட சர்வருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸை நீங்க எங்கேயாவது ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் ரிலேட்டிவ் பாத். உங்க சிஸ்டத்தை தாண்டி, உங்க சர்வரை தாண்டி இருக்கிற ஒரு ஃபைலை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கால் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களால ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணவே முடியாது. என்ன பார்த்து தான் யூஸ் பண்ண முடியும், அப்சல்யூட் பாத் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ புரியுதா? இப்போ அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ண, எப்போ ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணு சொல்லிட்டேன். ரைட். ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க. ஸோ இதுல போயிட்டு பக்கத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக HTML நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா &NBSP. ஓகேவா? இந்த கேரக்டர் கோட் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஸ்பேஸ் விட்டா அப்படியே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடாது, ஒட்டிட்டு தான் வரும். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்பேஸ் வேணும்னா என்ன கேரக்டர் கோட் யூஸ் பண்ணணும், &NBSP. ஓகே, ஸோ அதுக்கு பக்கத்துல போயிட்டு நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன், கோ டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த கூகுளில் நான் கிளிக் பண்ணா எங்க போகணும்னா google.com நான் போகணும். ஓகே, மறுபடியும் லிங்க் எடுத்து கொடுக்க போறீங்க. ஸோ லிங்க் எடுத்து கொடுக்கும்னாலே என்ன டேக் தான், ஆங்கர் டேக் தான். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏங்கிற டேக் ஓப்பன் பண்ணி ஏங்கிற டேக் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன ஆட்ரிபியூட், href அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட். இப்போ என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா google.com-குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் ஃபைல் என்னால இந்த இடத்துல index.html சொல்லிட்டுலாம் போட முடியாது. நான் என்ன பார்த்து யூஸ் பண்ணணும், அப்சல்யூட் பாத் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் பாத் அப்படிங்கிறதுனால the entire file path http www.google.com அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன். இப்போ இதை கிளிக் பண்ண எனக்கு எங்க போயிடும், அது google.com போயிடும். ஸோ பாருங்க, நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கா, இந்த ஸ்பேஸ்க்காக தான் &NBSP அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். ஓகே, அப்போ 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் நீங்க ஸ்பேஸ் வேணும்னா நீங்க கொடுத்த ஸ்பேஸ் அதுவே எடுத்துக்கிறோம். 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணும்னா என்ன கேரக்டர் கோட் யூஸ் பண்ணணும், &NBSP. ஓகேவா? இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஓகே, ரைட். ஸோ இப்போ போயிட்டு நான் அந்த google.com கிளிக் பண்றேன். பாருங்க எனக்கு எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்க வந்துருச்சு, அது google.com வந்துருச்சு. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, இது நம்மளோட வெப்சைட். ஒருத்தர் வந்து நம்மளோட வெப்சைட்குள்ள தேடி வந்திருக்காரு. ஒரு வெப்சைட்டோட கோலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் அந்த யூசரை நம்மளோட வெப்சைட்ல வந்து எவ்வளவு தூரம் இருக்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள இருக்க வைக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த கீவேர்ட்ஸை போட்டு உள்ள வந்தாங்க அப்படின்னா கூகுள் வந்து ட்ராக் பண்ணணும் எவ்வளவு தூரம் உள்ள இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம சொல்றோம் இதை பத்தி பார்க்கணும்னா நீங்க இங்க போய் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்குறோம். ஏதோ ஒன்று விக்கிபீடியாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ அவர் இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணார் அப்படின்னா நம்ம அந்த யூசர் என்ன பண்ணிட்டோம், லாஸ் பண்ணிட்டோம். அவர் நம்ம பேஜ் விட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரு வெளியில போயிட்டாரு. கரெக்டா? அப்ப அந்த டைம் என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு கட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட டொமைன்ல இருந்து வேற டொமைனுக்கு அவர் வெளியே போகணும் அப்படின்னா நான் லிங்க் எடுத்து கொடுக்க தான் போறேன். பட் கிளிக் பண்ணா ஒரு புது டேப்ல என்ன பண்ண போறேன், நான் ஓபன் பண்ண போறேன். ஸோ அவர் நம்ம வெப்சைட்ல லாஸ் ஆகியும் அவர் வெளியில போக மாட்டாரு. அந்த பேஜையும் அவரால் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். நம்ம கிளிக் பண்ணுவோம்ல, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் நீட் டேப் சொல்லி கொடுப்போம்ல. ஸோ இதே நம்ம டிஃபால்ட் பிஹேவியரா கிளிக் பண்ணாலே என்ன பண்ண போறோம். ஓகேவா? புரியுது எதுக்கான்னு சொல்லிட்டு. இவருக்கு இப்போ google.com போனோம்னா நம்மளோட பேஜ்ல இருந்து அவர் வெளியே போயிட்டாரு. ஸோ நம்ம ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸோ ஏதோ ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் பர்ச்சேஸ் பண்ணாவே என்ன பண்ணியிருப்பாருன்னா வெளியே போயிருப்பார். அவர் இந்த பக்கம் வந்துட்டு அவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி மேபி அவர் வேற ஏதாவது ஃப்ளோவில் போயிட்டு அவருக்கு ஞாபகம் இல்லாமல் கூட போகலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டை தாண்டி அவர் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கிளிக் பண்ணா என்ன பண்ண போறோம், ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ண போறோம். ஸோ எப்படி ஒரு ஆங்கர் டேக்ல ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆட்ரிபியூட். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, என்னது, href. அது கூட இன்னொரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டார்கெட். ஓகே, டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா _blank. ஓகேவா? இந்த டார்கெட்ங்கிற ஆட்ரிபியூட் _blank அப்படிங்கிற இந்த வேல்யூ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணும்போது சேம் டேப்ல ஓப்பன் ஆகாது, பக்கத்து டேப்ல தான் ஓப்பன் ஆகும். ஓகே, பாருங்க. இப்போ நான் google.com போறேன். சரி, நம்மளோட வெப்சைட் வரேன். இப்போ கூகுளில் நான் கிளிக் பண்றேன். எனக்கு சேம் டேப்ல ஓப்பன் ஆகல. எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எனக்கு பக்கத்து டேப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்டில் அந்த யூசர் நம்ம அப்ளிகேஷன் விட்டு லாஸ் ஆகி வெளியில போல அங்கேயே தான் இருக்கிறார். ஓகேவா? ஸோ ஒரு லிங்கை நீங்க அதே டேப்ல தான் ஓப்பன் பண்ணோம்னா நீங்க ஆட்ரிபியூட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. விச் மீன்ஸ் டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட் கொடுக்க தேவையில்லை. பட் ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆட்ரிபியூட் கொடுக்கணும், டார்கெட் ஈக்குவல் டு _blank. ஓகே, ஸோ புரியுதா 2 ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இமெயில் லிங்க் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, anchor tag யூஸ் பண்ணிக்கோங்க. with the attribute is called href. உள்ளுக்குள்ள the file path, it may be a relative path or absolute path. இது என்ன path, relative path. இது என்ன path, absolute path. Okay, right.
ஸோ இதான் உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பேன், ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, எப்படி நம்மளோட அப்ளிகேஷன் நம்மளோட HTML வழியா ஒரு இமேஜை வந்து ப்ரௌசர்ல ரெண்டர் பண்றது. ஓகே, ஒரு இமேஜ் வந்து நான் ப்ரௌசர்ல காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி காமிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணி நான் நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ தட் நான் அப்லோட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து உங்களுக்கு டிரைவ்ல வரும். அதனால ஓகேவா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த ஆங்குலர் இமேஜ் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதை கால் பண்ணி காமிக்க போறேன். ஸோ எப்படி ஒரு இமேஜ் வந்து ப்ரௌசர்ல ரெண்டர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the tag is called img. டேக் நேம் என்ன? img. நீங்க imgன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணாலே அது டிஃபால்ட்டா வரும்போது 2 ஆட்ரிபியூட்டோட வந்துடும். ஓகே, ஒரு ஆட்ரிபியூட் நேம் என்ன? src. src அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்றீங்கன்னா சோர்ஸ். ஓகே, altனா மீனிங் என்ன? alternate. ஓகேவா. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படிங்கிற டேக்ல இந்த srcங்கிற ஆட்ரிபியூட்குள்ள தான் நம்ம என்ன இமேஜ் வந்து ப்ரௌசருக்கு ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் பாத் என்ன பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம். ஓகேவா. எங்க இந்த இடத்துல ஃபைல் பாத் சொல்லுங்க. நம்ம சிஸ்டம்குள்ள இருக்கிற நம்ம சர்வர்ஸ்ல இருக்கிற ஃபைல தான் என்ன பண்ண போறோம், அந்த இடத்துல ரெஃபர் பண்ண போறோம். அப்ப என்ன பாத் தான் யூஸ் பண்ணணும், ரிலேட்டிவ் பாத் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கிளாரிட்டி செய்யணும். அந்த ஸ்கிரீனை வேணா யூஸ் பண்ணிக்கணும். angular.png. ஓகேவா. சரி, சோ என்ன பாத் தான் யூஸ் பண்ண போறோம், ரிலேட்டிவ் பாத் தான் யூஸ் பண்ணணும். சோ இங்க ரிலேட்டிவ் பாத் சொல்லுங்க பார்க்கலாம். angular.png. ஸோ சேம் டைரக்டரியில தானே இருக்கு. அப்போ நான் எந்த இதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்ல, டேரக்டா ஃபைல் நேம் மட்டும் என்ன பண்ணா போதும், சொன்னா போதும். ஸோ நான் angular.png அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், சொல்லிக்கிறேன். இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அது அப்படியே ப்ரௌசர் வரும். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்லலை இந்த சைஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எனக்கு ப்ரௌசர் வரப்போகுது. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸோட அப்படியே எங்கே வந்துச்சு, எனக்கு ப்ரௌசருக்கு வந்துச்சு. ஓகேவா. இல்லை எனக்கு இவ்வளோ ஹைட் அண்ட் வித்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளே என்ன பண்ணிக்கிற முடியும், ரீசைஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ ஹைட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஹைட் உங்களால் ரீசெட் பண்ண முடியும். அதே மாதிரி வித் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி வித் உங்களால் என்ன பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும். ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு ஹைட் ஈக்குவல் டு 400 அண்ட் வித் ஈக்குவல் டு ஒரு 500 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இது 400 px, இது 500 px. இது என்ன 400 500 அப்படின்னா, ப்ரௌசர்ல சின்ன சின்னதாக டாட் வச்சிங்கன்னா 400 டாட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஹைட் எடுத்துக்கிறோமோ, நான் 500 டாட் வைக்கிறதுக்கு எவ்வளோ வித் எடுத்துக்கணுமோ அந்த வித்து தான் என்ன பண்ண போகுது, இப்போ இமேஜ் ரீசைஸ் ஆகி வரப்போகுது. px அப்படிங்கிறது பிக்சல்ஸ். ஓகே, இப்போ போய் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போய் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த எலமெண்ட்டுக்கு அடிஷனலா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண அதோட பிஹேவியர் என்ன ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சைஸ்ல இருந்தது, இப்போ அடிஷனலா இல்லை, நீங்க அவ்வளோ பெருசா ப்ரௌசருக்கு வராதிங்க, ஹைட் 400 சைஸ்லையும் வித் 500 சைஸ்லையும் வாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரௌசர்ல ரெண்டர் ஆக போகுது. சைஸ் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி நீங்க இமேஜோட ஹைட் வித் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சிஎஸ்எஸ் ஸ்டைல் வழியாகவும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நம்ம லேட்டரா பார்ப்போம். ஓகேவா. ரைட். ஸோ இப்போ இந்த ஆல்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்ட்ங்கிற ஆட்ரிபியூட் என்ன சொன்னீங்க ஆல்ட் அப்படின்னா ஆல்டர்னேட். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஆங்குலர் லோகோ அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஆங்குலர் லோகோ அப்படிங்கிறது எனக்கு பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல எங்கேயா டிஸ்பிளே ஆயிடுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஸ்பிளே ஆகாது. எங்கேயா டிஸ்பிளே ஆயிருக்கா நம்மளுக்கு, எங்கேயுமே என்ன ஆகல. ஈவன் நான் மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகல, அது டிஸ்பிளே ஆகல. அப்போ எதுக்காக இந்த ஆல்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, this alt text for alternate to this image. alternate தானே சொன்னீங்க. அப்ப இந்த டெக்ஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இமேஜுக்கு ஆல்டர்னேட்டா இதை யூஸ் பண்ண போறோம். ஆல்டர்னேட்னா மீனிங் என்ன, இது இல்ல அப்படின்னா இது அப்படிங்கிறது தான். அப்ப இந்த டெக்ஸ்ட் எனக்கு எப்போ ப்ரௌசருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த இமேஜை ப்ரௌசருக்கு என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னா என்ன வரும், எனக்கு டெக்ஸ்ட் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்குது அப்படின்னாலோ, இல்லை நான் இந்த இமேஜ் ஃபைல் பார்த்து மென்ஷன் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆங்குலருக்கு பதிலாக நான் 2 R போட்டுட்டேன், இப்படி இமேஜ் இருக்கா நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற டைம்ல ப்ரௌசர்ல எனக்கு எதுவுமே காமிச்சிருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இப்போதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆங்குலர். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்கல அப்படின்னா இப்படிதான் இருக்கும். பார்த்தோன்னே உங்களால சொல்ல முடியுமா அந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சொல்ல முடியாது. ஸோ என்னால் அந்த இமேஜ் எப்போ ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண முடியாம போதோ அப்போதான் எனக்கு இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் ப்ரௌசரில் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதெல்லாம் எப்பவுமே கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டீங்கன்னா நல்லது.
ஓகே, லோட் ஆகும்போது சப்போஸ் லோட் ஆகல அப்படின்னா கூட அந்த இடத்துல இருக்கும் Image. இதுதான் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பர்பஸ் எதுக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கூகுள் இமேஜஸ் போவீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பக்கம் போயிட்டேன். சப்போஸ் கிரெடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பை டிஃபால்ட் என்ன ஆகும்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, கிரெடோ சிஸ்டம்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு வரும். அது இமேஜஸ் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா என்ன வரப்போகுது உங்களுக்கு? இப்போ கிரெடோ சிஸ்டம்ஸ்ல இருக்கிற அந்த இமேஜஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது எப்படி வந்து இந்த கிரெடோ சிஸ்டம்ஸ் போட்ட உடனே கிரெடோ சிஸ்டம்ஸோட இமேஜஸ் மட்டும் அது எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திஸ் ALT இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks ஒன்ஸ் யாரெல்லாம் வந்து என்னோட வெப்பேஜை நீங்க ஸ்க்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட பேஜ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ரிசோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அவங்களோட டேட்டாபேஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இந்த இமேஜ்ல என்ன இருக்குங்க, ஆங்குலர் லோகோன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப யாராவது ஒருத்தர் ஆங்குலர் லோகோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இதுவும் ஃபேக்டர், இது மட்டும்தான் சொல்லல, இதுவும் ஒரு ஃபேக்டர். ஸோ எந்த ஒரு இமேஜ்ல எல்லாம் அல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் லோகோன்னு சொல்லிட்டு இருந்ததோ அதெல்லாம் அவங்க சர்ச் ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து காமிப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் கிரெடோ சிஸ்டம் சொல்லி கொடுக்கும்போது கிரெடோ சிஸ்டம் ரிலேட்டட் இமேஜஸ் எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன், காமிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கூகுள்ல இந்த மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸ்க்கும் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு ஆட்ரிபியூட் கூட இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி நம்மளோட HTML இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்க 2 டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட், இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா குளோபல் ஆட்ரிபியூட். ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு? 2. என்னலாம்? எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட், குளோபல் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னா, the attribute which can be applicable for only particular specific elements. Okay, அந்த attribute ஒரு particular specific elementsல மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதான் என்ன சொல்றோம் நம்ம, element specific attributes அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, the attributes can applicable for only particular specific elements. global attributesனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அந்த attribute நீங்க எந்த ஒரு எலமெண்ட்ஸ்னாலும் என்ன பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல SRCன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குல்ல. ஓகே, இப்போ சொல்லுங்க, இது எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்டா குளோபல் ஆட்ரிபியூட்டா? இந்த SRCங்கிறது எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட். ஓகே, ஒரு இந்த இமேஜ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்ல மட்டும் தான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த SRCங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு பேராகிராஃப்ல போயிட்டு SRCன்னு போட முடியுமான்னு சொல்லிட்டுனா போட முடியாது. ஏன்னா SRCங்கிற ஆட்ரிபியூட் எந்த எலமெண்ட்ல கிடையாது, பேராகிராஃப்ல கிடையாது. ஓகேவா? பட் குளோபல் ஆட்ரிபியூட்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம், அந்த ஆட்ரிபியூட்டை எந்த எலமெண்ட்னாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அப்படி ஒரு ஆட்ரிபியூட் தான் இந்த டைட்டில் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த டைட்டில நீங்க எந்த ஒரு எலமெண்ட்ஸ்னாலும் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, மறுபடியும் Angular 14 நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. the latest version is Angular 14. ஓகே, இப்போ இந்த டைட்டில் எனக்கு எங்க டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நான் எந்த எலமெண்ட்ல டைட்டில்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கணும், அந்த எலமெண்ட் மேல மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு டூல் டிப் மாதிரி எனக்கு என்ன பண்ணிடும், இந்த டைட்டில் காமிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த இமேஜ்ல தான் நம்ம டைட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த இமேஜ் மேல மவுஸ் ஓவர் பண்றேன், காமிச்சிச்சா? இதுதான் என்ன டைட்டில் அப்படிங்கிறது. இந்த டைட்டில்ங்கிறத குளோபல் ஆட்ரிபியூட். அப்போ இமேஜ்ல மட்டும் இல்லை, நீங்க எங்கனாலும் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்ல சொல்றேன் பாருங்க, இந்த ஹெட்டிங்ல போயிட்டு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு HTML இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஹெட்டிங் டேல மவுஸ் ஓவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன காமிச்சிடும், HTML இன்ட்ரோங்கிற அந்த டைட்டில் காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பண்ண சேஞ்ச் ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா பேஜ் என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் மவுஸ் ஓவர் பண்றேன், காமிச்சிட்டா HTML சொல்லிட்டு. ஸோ இந்த டைட்டில் அப்படிங்கிற மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் அ குளோபல் ஆட்ரிபியூட். குளோபல் ஆட்ரிபியூட்னா மீனிங் என்ன, இந்த எல்லா எலமெண்ட்ஸ்லையும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் எலமெண்ட்ஸ்ல மட்டும்தான் அந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, அது பின்னாடி வருது, எதெல்லாம் குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் சொல்றோம், எல்லாம் எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட் சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம இந்த ஆங்குலர்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் பாத் கொடுத்தோம்ல, இது என்ன பாத் ஆக்சுவலி, அப்சல்யூட் பாத்தா ரிலேட்டிவ் பாத்தா? ரிலேட்டிவ் பாத். ரிலேட்டிவ் பாத்னா என்ன, ஃப்ரம் திஸ் கரண்ட் டாக்குமெண்ட், நீங்க எங்க அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆட் பண்ண போறீங்களோ அந்த கரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து
உங்களோட டார்கெட் ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த பாத் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதான் என்ன பாத், ரிலேட்டிவ் பாத். இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேவா, அந்த ஃபோல்டருக்குள்ள இதை மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இது மூவ் பண்ண நினைச்சீங்கன்னா இங்கேருந்து நீங்க மூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிருங்க. அது மூவ் பண்ணணும்னு கேட்கும், மூவ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இமேஜஸ்க்குள்ள போயிடுச்சு. ஓகேவா, ரைட். இப்போ நம்மளோட பேஜில் போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் வருமா வராதா? இமேஜ் வருமா வராதா? வராது. ஏன்னா நம்ம கொடுத்த பாத்து தப்பு. நம்ம என்ன பாத்து கொடுத்துருக்கோம், index.html எங்க லொகேட் ஆயிருக்கோ சேம் டைரக்டரியில இருக்க angular.png காமிங்கன்னு சொல்லியிருக்கோம். index.html எனக்கு இந்த October 8 AM ஃபோல்டருக்குள்ள இருக்கு. பட் இமேஜஸ் எங்க இருக்கு, அங்க இருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ள போகும். என்ன ஃபோல்டர், இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர். ஓகே, அப்ப எப்படி அந்த பாத் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கரண்ட் டாக்குமெண்ட் அதுல இருந்து அந்த இமேஜ் ஃபைலை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எங்க போகணும், நான் இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போகணும். அதனால என்ன பண்ணிக்கோங்க, இமேஜஸ் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. நீங்க அப்படி ஸ்லாஷ் சொன்ன உடனே இந்த எடிட்டரே அதுக்குள்ள இருக்கிற எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்து கொடுத்துரும். எனக்கு இதுதானே வேணும், அதனால என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ போய் நான் பார்த்தேன் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு என்ன வந்திருக்கணும், இமேஜ் வந்திருக்கணும். ஓகேவா, சப்போஸ் அந்த இமேஜஸ்க்குள்ள இன்னொரு இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன், லோகோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்க்குள்ள என்ன ஃபோல்டர், லோகோக்குள்ள. சோ இப்ப பாத் சொல்லுங்க, இங்க இருந்து நான் பாத் எடுக்கணும் அப்படின்னா இமேஜஸ் இந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகணும், இமேஜஸ்க்குள்ள போகணும். அதுக்குள்ள என்ன ஃபோல்டர், லோகோங்கிற ஃபோல்டர். அதுக்குள்ள ஸ்லாஷ் ஃபைல் பாத். ஆங்குலர் பேஜ். ஓகேவா, புரியுதா? சோ இப்படி கொடுத்தாதான் எனக்கு கிடைக்கும். புரியுதுல என்னன்னு சொல்லிட்டு, இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள லோகோங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ளதான் என்னோட ஃபைல் பாத். ஓகே, சோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டா டிஸ்பிளே ஆயிரும். சரி, இப்போ நம்ம ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கோம், அந்த டைரக்டரியில இருந்து சப் டைரக்டரியா போகுது அப்படின்னா இது ஓகே. கரெக்டா, நம்ம என்ன டைரக்டரியில இருக்கோம், October 8 AM இருக்கும். அதுல இருந்து நான் சப் ஃபோல்டர், இது எல்லாமே சப் ஃபோல்டர் தானே, இந்த இமேஜஸ் லோகோங்கிறது எல்லாமே என்ன சப் ஃபோல்டர் தான். அப்போ அந்த ஃபைல் பாத்ல இருந்து அந்த டைரக்டரியில இருந்து சப் ஃபோல்டர்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் ஃபோல்டர் நேம் சொல்லிட்டு கொடுத்துட்டே உள்ளுக்குள்ள டெப்தா போயிட்டு இருக்கிறோம். பட் பின்னாடி போகணும் அப்படின்னா ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இங்க இருக்கிற இந்த லோகோ வேண்டாம். ஓகே, எனக்கு எங்க இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு வெளியில நான் வச்சிருக்கிறேன். கரெக்டா, என்னோட ஃபோல்டர் எங்க லொகேட் ஆயிருக்கு, டெஸ்க்டாப்ல லொகேட் ஆயிருக்கு. நம்மளோட ஃபைல் இது இருக்கு, இதுதான் நம்ம ஃபைல். இந்த ஃபோல்டருக்கு வெளியில இருக்கிற எனக்கு இந்த angular.pngங்கிறது என்ன பண்ணணும், நான் கால் பண்ணணும். அப்ப என்னோட ஃபைல் எங்க லொகேட் ஆயிருக்கோ அந்த டைரக்டரி விட்டு ஒரு ஸ்டெப் நான் எங்க போகணும், வெளியில போகணும். ஓகே, சோ அப்படி இருக்கிற ஃபைல் பாத் எப்படி நீங்க ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, HTML மட்டும் கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜ்லனாலும் நீங்க ஒரு ஃபைல் பாத்தை மென்ஷன் பண்ணணும்னா இதுதான் கான்செப்ட். ஆங்குலரா இருக்கட்டும், நோடா இருக்கட்டும், ரியாக்டா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். ஓகே, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல் பார்த்து நீங்க சொசைவ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சப் ஃபோல்டர்ஸ்க்குள்ள நீங்க நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்னா ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அந்த கரண்ட் டாக்குமெண்ட் டைரக்டரி விட்டு ஒரு ஸ்டெப் வெளியில வரணும் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா டபுள் டாட் ஸ்லாஷ். ஓகேவா, உங்க கரண்ட் டாக்குமெண்ட் எந்த ஃபோல்டருக்குள்ள லொகேட் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டரை தாண்டி ஒரு ஸ்டெப் வெளியில வரணும் அப்படின்னா என்னது, டபுள் டாட் ஸ்லாஷ். இப்போ வந்தானே பாருங்க, எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கிறது எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா, ஏன்னா இந்த ஃபோல்டருக்கு வெளியில என்ன இருக்கு, நம்மளுக்கு டெஸ்க்டாப் தான் இருக்கு. டெஸ்க்டாப்ல தானே இதை போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே காமிச்சிருச்சு. அதுல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த angular.png அப்படிங்கிறது தான் வேணும். இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த லோகோ எடுத்துக்கல, எங்க இருக்கிறது எடுத்துருக்கோம், நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைலை எடுத்துருக்கிறோம். ஓகே, இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னாலும் எனக்கு கரெக்டா டிஸ்பிளே ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா, சப்போஸ் உங்களோட கரண்ட் டைரக்டரி எங்க லொகேட் ஆயிருக்கோ அதுல இருந்து 2 ஃபோல்டர் தாண்டி வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபோல்டர் தாண்டி வெளியேறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், டபுள் டாட் ஸ்லாஷ். அது மாதிரி அதுல இருந்து இன்னொரு ஒரு ஸ்டெப் வெளியில வந்துட்டீங்க, அதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் நான் வெளியில வரணும் அப்படின்னா மறுபடியும் டபுள் டாட் ஸ்லாஷ். இப்போ நம்ம எதுக்குள்ள இருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கும். அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு. ஓகே, இப்படி ஒவ்வொரு டாட் டாட்டா கொடுத்து வெளியில வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிட்டு இருக்கும், பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ உங்களோட டாக்குமெண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வரணும்னா என்ன கொடுப்பீங்க, டபுள் டாட் ஸ்லாஷ். ஓகே, 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி வரணும் அப்படின்னா
2 டைம் டபுள் டாட் ஸ்லாஷ். ஓகே, உங்க டைரக்டரி எங்க லொகேட் ஆயிருக்கோ அதுல இருந்து சப் டைரக்டரிக்குள்ள போகணும். அதுக்குள்ள இருக்கிற இன்னர் டைரக்டரிக்குள்ள நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ். ஓகேவா? இது இமேஜுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ, எந்த ஒரு ஃபைல் பார்த்து நீங்க மென்ஷன் பண்ணதுனாலும் இதான் கான்செப்ட். எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணணும்? ரிலேட்டிவ் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட்ஸ் தான் நீங்க போகணும். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஃபோல்டர் நேம் வச்சுப்போங்க, வெளியில போனீங்கன்னா டாட் வச்சுட்டு வெளியில வச்சுப்போம். ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு நான் நம்மளோட இதே கொடுத்துட்றேன். அப்போ நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ புரியுதா? இமேஜை பார்த்து எப்படி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எத்தனை ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம் இமேஜில்? எஸ்ஆர்சி, டைட்டில், ஹேண்ட், ஹைட், இமேஜ். ஓகே, இது க்ளோசிங் டேக் வந்து இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்ல கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா HTML4 வரை கொடுக்கணும். HTML5 என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஓகே ரைட். ஸோ இதுதான் சொல்லியிருப்பேன் உள்ளுக்குள்ள, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்டிங் எலமெண்ட்ஸ். HTML வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 லிஸ்டிங் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லிஸ்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ப்ராப்பரா ப்ரௌசர்ல வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கிற 2 எலமெண்ட்ஸ்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். UL அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். OL அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து ஆர்டர் லிஸ்ட். ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள சம்திங் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா எதெல்லாம் லிஸ்ட் பண்ண போறீங்களோ அதை எல்லைங்கிற டேக் ஓப்பன் பண்ணி என்ன லிஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த கண்டென்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்லாஷ் எல்லைங்கிறது என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லைக்குள்ளேயும் நீங்க என்னென்ன லிஸ்ட் பண்ண போறீங்களோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா உங்களோட லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த UL டேக் என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அடுத்ததும் ஃபாலோ ஆகிட்டு வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் ஆர்டர் லிஸ்ட்டும். OL அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி நீங்க எதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த பக்கம் என்ன பண்ணிக்கோங்க, லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா அந்த OL டேக் என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா பை டிஃபால்ட் அது ப்ரௌசர்ல லிஸ்ட் ஆகும்போது ஒரு ஆர்டர்ல வருங்கிறது இந்த சென்ஸ் 1 2 3 4 5 6 சொல்லிட்டு டிஃபால்ட்டா 1 2 3 ஆர்டர்ல வரும். ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆர்டர் நேம் சொல்லல அப்படிங்கிற டைம்ல ப்ரௌசர்ல வரும்போது பை டிஃபால்ட்டா புல்லட்ஸோட வரும். டாட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி புல்லட்ஸோட வரும். ஓகே, ஸோ அதில் டாட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல, நான் மாத்திக்கலாமான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம். ஓகே, ஸ்டார் போட முடியாது, CSS சொல்லி தான் போட முடியும். HTML வந்து புல்லட்ஸ், ஸ்கொயர், சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரியான டைப்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டா HTML அவ்வளவுதான் இருக்கு. பட் CSS வழியா நீங்க ஸ்டார் கொண்டு வரலாம், டிக் மார்க் எடுத்துட்டு வரலாம், இப்படி ஆரோ எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் CSS வழியா எடுத்து வர முடியும், HTML என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ பாருங்க கொஞ்சம் ஆர்டர் லிஸ்ட் பார்க்கலாம் நம்ம இந்த இடத்துல. மறுபடியும் இன்னொரு டிவ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்க்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன டேக் அது? ULங்கிற டேக். ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட் எழுத போறேன் அப்படிங்கிறதுக்காக ULங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த UL ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள தான் உங்களோட லிஸ்ட் எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ உங்க லிஸ்ட் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு எலமெண்ட் என்னது, எல்லைங்கிற ஓப்பன் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ள தான் என்ன லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட் சொல்லணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதில் போயிட்டு லேப்டாப் நான் இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த எல்லை. ஓகே, ஸோ இதில் போயிட்டு சம்திங் மவுஸ், ஸோ இதில் போயிட்டு சம்திங் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுல எல்லாமே எனக்கு ஒரு ஆர்டர் கிடையாது. கரெக்டா, இதுல ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கான்னு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் என்னோட திங்ஸ் அப்படிங்கிற நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், UL அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரௌசர்ல நான் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட்டா வரும்போது எப்படி வந்துச்சு, புல்லட்ஸோட வந்துருக்கு. எப்படி வந்திருக்கு, எனக்கு புல்லட்ஸோட வந்துருக்கு. ஓகே, இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் இல்ல. அடுத்து வந்து என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்டை நான் ப்ரௌசர்ல சொல்லும் போது ஒரு ஆர்டர்ல தான் நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லேர்னிங் பாத் என்னங்கிறத நான் சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அன்ஆர்டர்ல சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் HTML அனுப்பணும், அடுத்து CSS, அடுத்து JavaScript, TypeScript, அடுத்து Angular அப்படிங்கிற ஆர்டர்ல தான் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அதுக்காக ஆர்டர் லிஸ்ட் வேணுங்கிறதுக்காக என்ன டேக், நம்ம OL அப்படிங்கிற டேக். ஸோ அந்த ஆர்டர் லிஸ்ட்டை ஸ்பெசிஃபை பண்றதுக்காக மறுபடியும் என்ன, எல்லைங்கிற டேக். எல்லைனா மீனிங் என்ன, லிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு நம்மளோட லேர்னிங் பார்த்து அப்படின்னால HTML5 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அடுத்து எல்லையில போயிட்டு CSS, அடுத்து JS, அடுத்து ஒரு எல்லையில போயிட்டு TS, அடுத்துதான் என்ன லேர்ன் பண்ண போறோம், Angular லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் OL அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்ததுனால பை டிஃபால்ட்டா இது என்ன ஆர்டர்ல வரும், இது எப்படி புல்லட்ஸ்ல வந்துச்சு அது மாதிரி பை டிஃபால்ட்டா இது என்ன ஆர்டர்ல வரும்னு சொன்னீங்கன்னா 1 2 3. ஓகே, ஸோ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரும்போது எப்படி வந்துச்சு, அது 1 2 3 வந்துருச்சு.
ஓகே, இல்லை எனக்கு இந்த டாட் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்கொயராக வந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த யூஎல் இருக்கு பார்த்தீங்களா, யூஎல்ல போயிட்டு டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன வேணுமோ அந்த இதை கொடுத்துருங்க. ஓகே, நான் ஸ்கொயராக வேணும்னு நினைக்கிறேன், அதனால நான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாட் புல்லட்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி மாறிச்சு, ஸ்கொயராக மாறிச்சு. இது மாதிரி வேற என்ன டைப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அது முன்னாடி பார்த்தா புல்லட்ஸ் மாதிரி தான், பட் உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் இல்லாமல் சர்க்கிள் மாதிரி எனக்கு கிடைச்சிட்டு வரும். ஓகே, ஸோ அது மாதிரி ஆர்டர் லிஸ்ட்ல இதோட ஆர்டர் இதை எனக்கு மாற்ற முடியுமா, எனக்கு வந்து 1 to 3ல வேண்டாம் ஏபிசியில் வேணும்னா மாற்ற முடியுமானா மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வரும்போது 1 to 3ல வேணும். ஓகே, இல்லை எனக்கு ஏபிசிடி ஆர்டரில் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா மறுபடியும் என்ன டைப்பிங் ஆட்ரிபியூட் தான், அப்பர் கேஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் ஏபிசி ஆர்டரில் வரும். ஓகே, லோவர் கேஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ்ல கிடைச்சிட்டு வரும். ஓகே, அதே இது நீங்க ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர்ல எடுத்துட்டு வரும். ஓகே, ரோமன் லெட்டர்ல போயிட்டு 1 to 3 ஆர்டர். ஓகேவா, சரி. இப்போ நான் அந்த டைப் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு வந்து 1 to 3லே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா நான் இது வரைக்கும் இந்த டிஎஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்குலரை நான் அதுக்கப்புறம் தான் சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎஸ் அண்ட் ஆங்குலரை இதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் போட்டு the above are prerequisites to land below அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, the above are prerequisites to land below அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். நான் அடுத்து மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு OL போட்டு அதுக்குள்ள இந்த டிஎஸ் அண்ட் ஆங்குலர் சொல்லி போட்டிருக்கேன். இப்போ பேஜ் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆக்சுவலி இதோட கண்டினியூட்டி தான் இது, அப்படிதானே? ஜாவாஸ்கிரிப்ட் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்றோம். எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டைப்ஸ்கிரிப்ட் அண்ட் ஆங்குலர் லேர்ன் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அதை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எதுல தான் ஸ்டார்ட் ஆகணும், 4ல தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா, மேலே 3 வரைக்கும் இருக்குல்ல, நம்மளோட லேர்னிங் பார்த்து மொத்தம் 5, ஆல்ரெடி மேலே 3 சொல்லியாச்சு. அப்போ அடுத்த மறுபடியும் 1ல இருந்து லேர்ன் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், 4th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஓஎல் அப்படிங்கிறத போயிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த நம்பரை சொல்லிக்கணும். நம்மளுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 4ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கிறது 3, இங்க நான் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னதுனால 4 and 5 சொல்லி எனக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா, இஎல் அண்ட் ஓஎல். ஓகேவா, எனி டவுட்ஸ் இஎல் அண்ட் ஓஎல்ல? ஓகே தானே? ஸோ உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டை ப்ரௌசர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 லிஸ்ட்ல ஏதோ ஒரு லிஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைப்புங்கிற ஆட்ரிபியூட் வச்சுட்டு பை டிஃபால்ட்டா இதுல சர்க்கிள், புல்லட்ஸ் அண்ட் ஸ்கொயர், இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 to 3 ஏபிசி அண்ட் ரோமன்ஸ். ஓகே, மற்றபடி எனக்கு ஸ்டார்ஸ் வேணும், ஐகான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் சொல்லி தான் பண்ண முடியும், HTML பண்ண முடியாது. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேக் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் div அப்படிங்கிற டேக். எதுக்காக யூஸ் பண்றோம், divனா மீனிங் என்ன, டிவிஷன். நம்மளோட பேஜ் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சின்னதா டிவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு எலிமெண்ட் தான் என்ன, div அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிளாக்ல உள்ள எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா, ஓகேவா. ஸோ div அப்படிங்கிறது பிளாக்ல உள்ள எலிமெண்ட் தான். ஆல்வேஸ் ஒரு ஃப்ரெஷ் நியூ லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதோட பேரண்ட் எவ்வளோ ஹரிசாண்டல் 100% வித் எடுத்திருக்கோ அதே வித்தை இதுவும் என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ரைட். ஸோ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட பேஜை வந்து சின்ன டிவிஷன்ஸா டிவைட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் டிரைவ்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ஒரு டிவா ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கார்னர்ல இருந்து இந்த அண்டர்லைன் போட்டிருக்குல்ல, ஸோ இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் டிவா என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிவுக்குள்ள இது ஒரு டிவ் என்ன இருக்கு, லோகோ மட்டும் இருக்கு. அடுத்த டிவ்ல இந்த சர்ச் பாக்ஸ், அதுக்கு அடுத்த டிவ்ல இந்த ஐகான்ஸ் எல்லாம். ஓகே, இப்படி ஒரு டிவுக்குள்ள போயிட்டு ஒரு டிவுங்கிறது ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனை இன்னும் எவ்வளவு சின்ன டிவிஷன் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்னதா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிவ், அடுத்து இது ஒரு டிவ், இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு டிவ். இந்த டிவுக்குள்ள இருக்க இந்த ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டாக்குமெண்டோட சோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்னிப்பெட் வந்து காமிச்சிருக்காங்க. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகுறது கான்செப்ட்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, அப்போ டிவ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட பேஜை சின்னதா டிவைட் பண்றதுக்காக. எத்தனை டிவ் யூஸ் பண்ணலாம்னா எத்தனை டிவ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிவ் வரும்போது ஏதாவது சம் மார்ஜின் டாப்ஸோட வருமா,
டிவ் ப்ரௌசருக்கு வரும்போது ஏதாவது மார்ஜின் டாப்போட வருமா? மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம்ஸோட வருமா? வராது. No. பேராகிராஃப் வரும்போது அப்படி வரும், மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம்ஸோட வரும். டிவ் வந்து மார்ஜின் டாப்ஸ் பாட்டம்ஸோட வராது. ஓகேவா? ரைட். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவ் பார்க்குறோம்ல, ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா நான் என்னோட பாடி டேக் அப்புறம் ஒரு டிவ் ஆரம்பிச்சு இந்த டிவை அந்த எண்டில் கூட என்னால் என்ன பண்ண முடியும்? க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள கூட அவ்வளோ திங்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். ப்ராப்ளமே கிடையாது, பண்ணலாம். ஓகே, பட் அப்படி பண்ண மாட்டோம். பட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ரைட். அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆல்டர்னேட்டா ஒரு டேக் பார்க்குறோம். அதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஸ்பேன் அப்படிங்கிறது இன்லைன் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்பேன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இந்த above or prerequisite to land angular 14 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆங்குலர் 14 மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஆங்குலர் 14 மட்டும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஹைலைட் பண்ணணும். அப்போ நான் இது வந்து என்ன பண்ணா சம் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணணும்? நான் அப்ளை பண்ணணும். அப்போ நான் அது ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோட ஸ்டைல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அப்போ இப்போ சொல்றதுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு எலமெண்ட் வேணும். ஓகே, ஏதோ ஒன்று ஒரு எலமெண்ட் வேணும். அதை நீங்க டிவா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்குலர் போட்டீங்கன்னா கீழே கொண்டு வந்துடும். பேராக போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் என்ன பண்ணிடும்? கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான விசுவல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது, விசுவல் எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த இடத்துல ஒரு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்பேன் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி ஸ்பேனுங்கிற டேக் என்ன பண்ணியிருக்கேன்? க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல ஏதாவது உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன், ஏதாவது கொடுத்துருக்கா? எதுவுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு இந்த எலமெண்ட். ஓகே, இந்த இடத்துல இப்போ இந்த எலமெண்ட்டை நான் வந்து சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண நினைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டைலை இதுக்குள்ள போயிட்டு என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டைல் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஆக்சுவலி ஒரு பேஜுக்குள்ள நீங்க சிஎஸ்எஸ் ஸ்டைலை கொண்டு வரணும் அப்படின்னு வச்சீங்கன்னா 3 வேஸ்ல நீங்க கொண்டு வரலாம். ஓகே, ஒரு HTML CSS கொண்டு வரணும்னு வச்சீங்கன்னா எப்படிலாம் கொண்டு வரலாம்? 3 வேஸ்ல கொண்டு வரலாம். ஓகே, ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த பேஜுக்கு தேவையான சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் உங்களோட ஹெட் செக்ஷன்ல போயிட்டு இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைல்ங்கிற டேகை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ள எனக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எழுதியிருந்தேன் அப்படின்னா இதான் என்ன? இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா? ஹெட் செக்ஷன்ல ஸ்டைலுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைலுங்கிற டேக் க்ளோஸ் பண்ணி இந்த பேஜுக்கு தேவையான எல்லா ஸ்டைல்ஸையும் இங்க லொகேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, அதான் என்ன? இன்டர்னல் ஸ்டைல். அதே இது எனக்கு தேவையான ஸ்டைல் ஷீட் வந்து தனியா ஒரு CSS ஃபைலா இருக்கு. அந்த ஃபைலை நான் அந்த பக்கம் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதான் என்ன? எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ். ஓகேயா? இன்டர்னல் ஸ்டைல்ஸ்ங்கிறது இந்த ஸ்டைல்ஸ் which is placed within the page, within the HTML page. எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டைல் ஷீட்டே எங்க இருக்கும்? உங்களுக்கு தனியா ஒரு ஸ்டைல் ஷீட் தனி ஃபைலா இருக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? நம்ம கால் பண்ண போறோம். அதெல்லாம் எப்படி பண்றது அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்டர்னல் ஸ்டைல்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்லைன் ஸ்டைல். ஓகே, இன்லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஒரு எலமெண்ட்ல வந்து ஒரு ஸ்டைல் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, எப்படி ஒரு இன்லைன் ஸ்டைல் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்டைல்ஸ்க்காக ஒரு எப்படி ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். எலமெண்ட் நேம் என்ன? ஸ்டைல். அது மாதிரி இன்லைன் ஸ்டைல் எழுத போறீங்கன்னா எந்த எலமெண்ட்ல நீங்க அந்த ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த எலமெண்ட்ல போயிட்டு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணிக்கோங்க? ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆட்ரிபியூட் நேம்? ஸ்டைல்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த CSS ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் இந்த வேல்யூ அப்படிங்கிற காம்பினேஷன்ல செமிகோலன் செப்பரேஷன்ஸ்ல எவ்வளவு ஸ்டைல்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு CSSல என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸட், மாற்ற முடியாது நம்ம. இதெல்லாம் சிண்டெக்ஸ். ஓகேவா? CSS ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். அதுல போயிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இது ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் இந்த வேல்யூ. ஓகே, இப்போ கலர் ஏதோ ஒரு கலர் நேம் வந்து நம்ம சொல்ல போறோம். ஓகே, மேபி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். செமிகோலன் செப்பரேஷன். ஓகே, ஒவ்வொரு ஸ்டைல்ஸ்க்கும் செமிகோலன் செப்பரேஷன்ல அடுத்த ஸ்டைல நீங்க எழுதிடலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்டைல் மட்டும் இருக்கட்டும், அடுத்து நான் அப்புறமா எழுதி காமிக்கிறேன். ஓகே, இப்போ போய் நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி வந்தேன் அப்படின்னா ஓகே, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த எலமெண்ட்ல அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம்? ஸ்பேன்ல. அப்ப இந்த ஸ்பேன் டேக் எங்க க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆயிட்டு வரும்? அப்ளை ஆயிட்டு வரும். ஸ்பேன் டேக் எங்க ஓப்பன் ஆகுது?
இங்கதான் எங்க க்ளோஸ் ஆகுது இங்கதான். அப்ப இந்த கண்டென்ட் ஃபுல்லா எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வரப்போகுது. பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு வந்தோம் அப்படின்னு ஓகே எல்லோ டபுள் எல். எஸ். ஸோ போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? எல்லா கலர் பேக்ரவுண்டில் எனக்கு கிடைச்சிச்சு. சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் கலரையும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிளாக் கலரில் இருக்குல்ல டிஃபால்ட் கலர், அதையும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுலேயே அடுத்த ஸ்டைல் எழுதுப்போம். ஓகே. என்ன செப்பரேஷன்? செமிகோலன் செப்பரேஷன். டெக்ஸ்ட் கலரை மாற்றுறதுக்கு இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம்னு சொல்லிட்டீங்கன்னா கலர். ஓகே. உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன கலரோ நான் அந்த கலர் கொடுத்துக்கிறேன். மேபி நான் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன? பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, டெக்ஸ்ட் கலர் ரெட். அந்த ஸ்டைல்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த ஸ்பான் டேகோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும். இந்த ஸ்பான் டேகோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் தான் இருக்கு. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த காம்பினேஷன் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு பெரிய ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் வேற ஒரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்பான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கல்ல இங்க இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் வேற ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஸ்பான். பை டிஃபால்ட்டா ஸ்பான் என்ன பண்ணாது அப்படின்னா எந்த விதமான விசுவல் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காது. ஓகேவா? ஸோ ஸ்பானுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன எலமெண்ட். அந்த ஸ்பானுக்குள்ள ஒரு லைன்ல வர்ற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை தான் நீங்க போட்டிருக்கணுமே தவிர 4-5 லைனை கொண்டு போயிட்டு எதுக்குள்ள டம்ப் பண்ணக்கூடாது? ஸ்பானுக்குள்ள பண்ணக்கூடாது. ஸ்பானுக்குள்ள இன்னொரு ஸ்பானோ இல்லாட்டி ஒரு ஸ்பானுக்குள்ள ஒரு பேராகிராஃபோ டிவோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஸ்பான் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லைன் டெக்ஸ்ட்டை வேற ஒரு ஃபார்மேட்ல மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற ஒரு எலமெண்ட் தான் என்ன? ஸ்பான். ஓகேவா? வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இமேஜ் இல்லை ஏதோ ஒன்று வேணா நீங்க போட்டுக்கலாம். போட்டு ஸ்டைல்ஸ் அலைன் பண்றதுக்காக இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி ஒரு 4-5 எலமெண்ட்ஸ் வந்து எதுக்குள்ள போடக்கூடாது? ஸ்பானுக்குள்ள போடக்கூடாது. ஓகே. ஸ்பானுங்கிறது ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்கு. ஓகே. புரியுதா ஸ்பான் என்னன்னு சொல்லிட்டேன்? ஸோ நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டேபிள். ஓகே. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து நான் டேப்லெட் காலம்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா HTML என்ன யூஸ் பண்ண போறோம்? நம்ம டேபிள். ஓகே. ஸோ அந்த டேபிள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ டேபிள் அப்படிங்கிற இந்த பேரண்ட் எலமெண்ட். ஓகே. டேபிள்னால எப்படி இருக்கும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ். அந்த டேபிள்குள்ள நீங்க கிரியேட் பண்ண போறதும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்னா ரோஸ் கிரியேட் பண்ணணும். டேபிள் ரோ. அதுக்காக தான் என்ன டேக் யூஸ் பண்றோம்? TR அப்படிங்கிற டேக் யூஸ் பண்றோம். அந்த ரோல தான் நீங்க காலம்ஸ் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த TR-க்குள்ள போயிட்டு எய்தர் TH இல்ல TD. TH-னா டேபிள் ஹெட்டிங், TD-னா டேபிள் டேட்டா. ஓகே. ஸோ ஒவ்வொரு காலமையும் நீங்க ஸ்பிளிட் பண்றதுக்காக எய்தர் என்ன யூஸ் பண்ண போறீங்க? TH இல்ல TD. ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள இருக்கிற இது மட்டும் தான் TH-ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது மட்டும் தான் TH-ல இருக்கணும். TH-னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங். அது இந்த டெக்ஸ்ட் வரும்போதே அப்படி ஹெட்டிங் மாதிரி போல்ட் ஆகி வரும். நீங்க நார்மலா TD-ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் டெக்ஸ்டா தான் வரும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த டிவிஷன்ஸ் காலம்ஸ் மட்டும் தான் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு TH-ல இருக்கணும். உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை TH போட்டுக்கோங்க. ஓகே. அப்ப இதுல எத்தனை காலம்ஸ் இருக்கு? நம்மளுக்கு ஒரு ரோல எத்தனை காலம்ஸ் இருக்கு? 2 காலம்ஸ் இருக்கு. 2 TH தானே போட்டிருக்கோம். இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன காமிக்கிறோம்? செகண்ட் காலம்ஸ்ல சேவிங்ஸ். இதோட இந்த TR முடிஞ்சு, இந்த ரோ முடிஞ்சு அப்படிங்கிறதுக்காக TR என்ன பண்ணியாச்சு? க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேயா? அடுத்து நீங்க தான் சொல்ல போறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த ரோ எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னால ஒரு ரோ முடிஞ்சு. அப்ப 2வது ரோ அதுக்காக என்ன டேக் யூஸ் பண்றோம்? TR. அதுல நான் காலம்ஸா ஸ்பிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக TH ஒன்று தான் இருக்கணும்னு சொல்லி பேசணும்ல, அது மேலேயே கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே என்னவா தான் இருக்க போகுது? TD-யா தான் இருக்க போகுது. ஓகே. அப்ப TD-ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன வேல்யூ இந்த காலம்க்கு அப்படியே கீழே நான் என்ன வேல்யூ காமிக்கிறோம் அந்த வேல்யூ. இந்த காலம் கீழே அப்படியே நான் என்ன வேல்யூ காமிக்க போறேன்? ஓகே. இது எல்லாமே அதே ஆர்டர்ல தான் வரும். காலம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா இருக்கிறது, ரோங்கிறது ஹரிசாண்டலா இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ ஃபைனலா உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை ரோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ரோஸ் என்ன பண்ணிக்கோங்க? போட்டுக்கோங்க. ஃபைனலா அந்த டேபிள் என்ன பண்ணிருங்க? க்ளோஸ் பண்ணிருங்க. இதோட டேபிள் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் காலம், அதுல வந்து சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ். ஓகே. ஹெட்டிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சப்ஜெக்ட், மார்க்ஸ், 2 காலம்ஸ். சப்ஜெக்ட் கீழே லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்மளோட இதை எடுத்துக்கிடுவோம், JS CSS அதே எடுத்துக்கிடும். மார்க்ஸ் கீழே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் பக்கத்துல என்ன மார்க்கோ அந்த மார்க்.
சொல்லலாமா? ஓகே ரைட், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் காலம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. டேபிள் டாப்ல போட்டுக்கிறேன். ரைட், சொல்லுங்க. டேபிள் டேபிள் அப்படிங்கிற டேக். அடுத்து ரோ ரோ டிஆர் டிஆர் டிஹெச் டிஹெச்சா டிடியா டிஹெச் டிஹெச். ஏன்னா ஹெட்டிங் மாதிரி தானே காமிக்கணும். ஸோ அதனால டிஹெச். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன? சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு காலம் முடிஞ்சு, ஒரு ரோல ஒரு காலம் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் காலம், அதுக்கு டிஹெச் மறுபடியும் டிஹெச். மார்க்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரோ முடிஞ்சு. ஸோ இது அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? கிரியேட் ஆயிருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னு மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, டபுள் காலம் மாதிரி இன்னும் வரல, நம்ம தான் ஒரு பார்டர் கொடுத்து எடுத்துட்டோம். ஓகே ரைட், இப்போ அடுத்த ரோ வேணும். ஸோ அதனால டிஆர் டிஆர் டிடி அந்த ரோக்குள்ள காலம் டிடி உள்ள சம்திங் ஏதோ ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபைன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு டிடி முடிஞ்சு. அடுத்து இன்னொரு டிடி இன்னொரு டிடி, அதுல போயிட்டு ஒரு 89 சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரோ முடிஞ்சு. கரெக்டா? ஸோ சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கீழே எனக்கு ஒரு ரோ மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது மாதிரி இன்னொரு ரோ, இன்னும் 2 ரோ ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? மறுபடியும் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் டிடிக்குள்ள சிஎஸ்எஸ், அடுத்து இன்னொரு டிடிக்குள்ள போயிட்டு ஒரு 67 சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, த லாஸ்ட் டிஆர் ஜேஎஸ் டிடி, டிடிக்குள்ள ஜேஎஸ். இன்னொரு காலம் வேணும் அப்படின்னால மறுபடியும் டிடி ஒரு 90. ஸோ போய் சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் அண்ட் அது கீழே ஒரு 3 ரோஸ் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. பட் பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியல, இல்ல ஒரு டேபிள் காலம் மாதிரி தெரியல. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தி ஒரு பார்டர் 1pxல ஒரு பார்டர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்டர் போட்டதுக்கு அப்புறம் எப்படி கிடைச்சிச்சு நம்மளுக்கு? டேபிள் காலம் மாதிரி தெரியுது. ஓகே, மற்றபடி நம்ம சிஎஸ்எஸ் வச்சுட்டு இதை ப்ராப்பரா ஒரு பார்டர் மாதிரி காமிச்சு அல்டர்னேட் கலர்ல காம்பவுண்ட்ல ஒவ்வொரு ஒரு கிரீன் கலர் இல்ல ஒரு ப்ளூ கலர் அப்படிங்கிற அல்டர்னேட் கலர்ல காமிக்கிறது. அதெல்லாம் இதை வச்சு தான் பண்ண முடியும், சிஎஸ்எஸ் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட் HTML இப்படி ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே ரைட், ஸோ இது எப்படி போல்டா வந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன டேக் கொடுத்துருந்தோம் நம்ம? டிஹெச்னு சொல்லி கொடுத்தோம், அதனால தான் இது கிடைச்சிருந்தது. ஓகே ரைட், இதே மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு டேக் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல போயிட்டு டி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன டேக் போட்டிருக்கோம்? டி ஹெட் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டேக் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டி ஹெட்னா மீனிங் என்ன சொல்லிட்டீங்கன்னா அதே தான், டேபிள் ஹெட்டிங் மேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரோல நான் காமிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன டேக்? டி ஹெட். டி ஃபுட் அப்படின்னா டேபிள் ஃபூட்டர். ஃபூட்டருங்கிறது எப்பவுமே எங்க இருக்கும்? உங்களுக்கு லாஸ்ட்ல தான் இருக்கும். மேபி இல்லை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிஆர் போட்டு ஒரு டிடி போட்டு டோட்டல் மார்க்ஸ் காமிக்கிறதுக்காக டோட்டல்னு சொல்லி போட்டு அடுத்து ஒரு டிடி போட்டு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவோ அந்த மார்க்ஸ் காமிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 278 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு? டோட்டல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இமேஜ் எது மாறிடுச்சு? இமேஜ் வரல. ஓகே ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து நம்மளுக்கு இந்த கிடைச்சிச்சு. ஸோ என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம? டி ஹெட் அண்ட் டி ஃபுட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்ல. இதோட பர்பஸ் என்ன? இது நீங்க போட்டாலும் அங்கேயே தான் இருக்கு, போட்டாலும் என்ன தான் இருக்கு, அங்கேயே தான் இருந்துச்சு. ஓகே, பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இந்த டி ஹெட்டை அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு டி ஃபுட்டுக்கு மேலே போட்டுறேன். டி ஹெட்டை எங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம்? டி ஃபுட்டுக்கு போட்டோம். பட் எப்பவுமே இந்த சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ் எங்கே தான் இருக்கணும்? மேலே தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல சொன்னா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. ஸோ இப்போ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸ்டில் பாருங்க எனக்கு மேலேயே தான் இருக்கு. இதை யார் நம்மளுக்கு மேலே கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டி ஹெட் தான். ஓகே, இப்போ இந்த டி ஹெட்டை நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ்ங்கிறது எங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்துச்சு. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம இந்த டேபிள் ஹெட் அண்ட் ஃபூட்டர் வந்து எப்பவுமே ஃபிக்ஸட். கரெக்டா? எப்பவுமே டேபிளோட டாப்ல என்னதான் இருக்க போகுது? ஹெட்டிங் தான் இருக்க போகுது. டேபிளோட ஃபூட்டர் என்ன இருக்க போகுது? பாட்டம் தான் இருக்க போகுது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
இந்த எல்லாமே எனக்கு டைனமிக்கா கிடைச்சிட்டோம். ரைட், இந்த டிஆர் எல்லாமே என்ன ஆகும்னா நான் எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ டேட்டா பேஸ் இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இதை லூப் பண்ணி நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அப்படிங்கிற டைம்ல நான் டிஆர் நார்மலா அந்த டிஆர் அண்ட் இந்த ரெண்டுக்குமே டி ஹெட் அந்த டி ஃபுட் போடாம பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு டிஆருக்கு நடுவில் தான் இதை நான் லூப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதானே? அப்படின்னா தான் ரெண்டுக்கு நடுவில் என்னோட டேட்டா வரும். பட் அதே இது நான் அதை டி ஹெட்னு வச்சுட்டு இதை டி ஃபுட்னு வச்சுட்டு இங்க வர்ற டேட்டாவை நான் மேலே வச்சாலும் சரி கீழே வச்சாலும் சரி ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிடும், ஃபுட்டர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும், கீழே வந்துடும். புரியுதுல? இப்போ நம்ம ஸ்டாடிக்கா கிரியேட் பண்றதுனால நம்ம அந்த ஆர்டர்ல போறதுனால அந்த ஆர்டர் நம்ம கிரியேட் பண்றோம். நாளைக்கு இது எல்லாமே எனக்கு டைனமிக்கா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நான் சிம்பிளா எனக்கு எப்பவுமே இதான் ஹெட்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைச்சேன்னா நான் என்ன ஆட் பண்ணிடுவேன், டி ஹெட். இது எப்பவுமே எனக்கு ஃபூட்டர்ல தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன்னா என்ன ஆட் பண்ணிடுவேன், டி ஃபுட். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெவோ எங்க ஆட் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுக்கும் நடுவில் வந்துடும். ஓகேவா? ஸோ புரியுதா அந்த பர்பஸ்? ஓகே ரைட். ஸோ இதான் டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ். பாருங்க இப்போ கூட நம்ம டி ஹெட் கீழே தான் போட்டிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துச்சு, அது மேலே வந்துச்சு. டி ஃபுட் போட்டதுனால இது இடத்துல மேலே போட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும், கீழே வந்துடும். ஓகே ரைட். ஸோ இப்படிதான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க. இதை ஸ்டைல்ஸ் பண்றது எல்லாமே சிஎஸ்எஸ் சொல்லி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பி டேக். பீனா என்ன? போல்ட். பி டேக்னா மீனிங் என்ன? போல்ட். ஒரு டெக்ஸ்ட் வந்து அப்படி போல்ட் பண்ணி காமிக்க போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் இல்ல இந்த சரி இந்த பேராகிராஃப் எழுதலாம். ஒரு பேராகிராஃப் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சில போயிட்டு ஹலோ ஐ எம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோபிங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நான் போல்ட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கோபிங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் போல்ட் பண்ணி காமிக்கிறீங்க. அப்போ எந்த டெக்ஸ்ட் நீங்க போல்ட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி போயிட்டு பிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி பிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸ்பேன் போட்டீங்கன்னா நீங்க தான் சிஎஸ்எஸ் உடைய தான் போல்ட் பண்ணணும். பட் நம்மளுக்கே HTML என்ன டேக் இருக்கு, பிங்கிற டேக்கே இருக்கு. HTML இல்ல அப்படின்னா தான் நம்ம எங்க போனோம், சிஎஸ்எஸ் போனோம். பட் HTML கொடுத்துட்டாங்க. இப்போ போய் நான் பார்த்தேன் அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த கோபிங்கிறது மட்டும் என்ன ஆயிடுச்சு, எனக்கு போல்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் பக்கத்துல நான் ஒரு கமா போடுறேன். ஓகே, அண்ட் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சென்னையை நான் என்ன பண்ண நினைக்கிறேன், போல்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்க என்ன டேக் கொடுத்துடலாம், பி டேக் கொடுத்துடலாம். பட் அதே மாதிரியே நம்மளுக்கு இன்னொரு டேக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ராங். ஓகே, ஸோ அங்கே நான் போல்டு யூஸ் பண்ணல, அதனால இங்க என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ஸ்ட்ராங்கிற டேக்கை ஓப்பன் பண்ணி எது வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் அப்ளை ஆகணுமோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இல்லைன்னா அடுத்து எல்லாமே என்ன ஆகிட்டு வரும், ஸ்ட்ராங் அப்ளை ஆகிட்டு வரும். ஓகே, இப்போ போய் பாருங்க, இங்க நான் பி டேக் கொடுத்துருக்கேன், இந்த சென்னைக்கு என்ன கொடுத்துருக்கேன், நான் ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுதா? தெரியாது. என்ன டிஃபரன்ஸே கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், பி டேக் தான் யூஸ் பண்றோம். ஒரு டெக்ஸ்ட்டை மறுபடியும் போல்ட் பண்றதுக்கு இன்னொரு டேக் தான் என்ன பண்றோம், ஸ்ட்ராங் தான் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணலாம், நம்மளே யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஓகேவா? அப்போ யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்பேன் யூஸ் பண்ணி நான் ஒரு மல்டிபிள் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண போறேன், பேக்ரவுண்ட் கலர்லாம் அப்ளை பண்ண போறோம்னா நீங்க ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் போல்டு தான் பண்ண போறோம்னா HTML நம்மளுக்கு என்ன டேக் இருக்கு, பிங்கிற டேக் இருக்கு. ஸோ நீங்க ஸ்பேன் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டைல் போட்டு மறுபடியும் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை கால் பண்றதுக்கு டைரக்டா என்ன போட்டு விட்டுறலாம், பி டேக்கை ஸ்ட்ராங் டேக்கை போட்டு விட்டுறலாம். ஓகே, அப்போ பிக்கும் ஸ்ட்ராங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்பவுமே டிஃபரன்ஸ் இல்லாம புதுசாக ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டா? எதுக்கு அவங்க தேவையில்லாம டூப்ளிகேட் பண்ணணும், ரைட்? இந்த பி டேக்கும் ஸ்ட்ராங் டேக்கும் விஷுவலா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல உங்களோட பேஜ் வந்து இந்த கூகுள் அண்ட் அதர் சர்ச் இன்ஜின்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன விசோர்ஸ் பாக்குறீங்களோ இது அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிங்கிறது இந்த ஸ்பேஸ்லாம் இல்லாம அப்படியே ஒரே லைன்ல அவங்களோட டேட்டாபேஸ் போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது பாருங்க, நம்ம இந்த இடத்துல கோபிங்கிறதுல என்ன டேக் இருக்கு, பி டேக். சென்னையில என்ன டேக் இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு. ஓகே, யாராவது கூகுள்ல வந்து சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சர்ச் பண்ண கீவேர்ட் பி டேக்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அதே அந்த சர்ச் பண்ற கீவேர்ட்ஸ் ஸ்ட்ராங் டேக்ல
நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் டேக் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் சர்ச் இன்ஜினுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக, ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் என்ன யூஸ் பண்றோம், ஸ்ட்ராங் யூஸ் பண்றோம். இப்போ எஸ்இஓலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரெடோ சிஸ்டம்ஸ் வெப்சைட்டே எடுத்துக்கிறேன். ஓகே, systems.com அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவங்களோட கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் யூஸ் பண்ணிருப்பாங்களா, ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிருப்பாங்களா? போல்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிருப்பாங்களா? ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, பாருங்க நான் அந்த ஆங்குலர் ட்ரைனிங் போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்குலர் கோர்ஸ் அவர் ஆங்குலர் கோர்ஸ் இல்ல ஆங்குலர் கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது அவங்க போல்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த போல்ட்குள்ள ஸ்ட்ராங் இருக்குமா பி இருக்குமான்னு சொல்லி என்ன இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு. அப்ப கூகுள்ல யாராவது ஒருத்தர் ஆங்குலர் கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இதை பி டேக்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சர்ச் இன்ஜின் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது. ஸ்ட்ராங்குள்ள கொடுத்திருந்தாதான் என்ன பண்ணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அஸ் அ டெவலப்பரா நம்ம எதை நீங்க பி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ்இஓ போகும்போது அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா என்னவா மாத்திக்கிடுவாங்க, ஸ்ட்ராங்கா மாத்திக்கிடுவாங்க. ஓகேயா, யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்ட்ராங்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது லிமிட்டே கிடையாது. எத்தனைனாலும் என்ன பண்ணிக்க முடியும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். H1 தவிர நீங்க ஒரு டேக்கை ஒரு டாக்குமெண்ட்ல எத்தனை டைம்னாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். H1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அகைன் சர்ச் இன்ஜின் சொல்லிட்டு வரும்போது கரெக்டா இருக்காது. ஏன்னா ஒரு பேஜ்ல வந்து நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டைட்டில்ஸ் கொடுப்பீங்க, கரெக்டா ஒரு பேஜ் சொல்லி எடுத்துட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான் இம்பார்ட்டன்ஸ், அது எல்லாமே அதுக்கு அடுத்து செகண்டரி தான். ரைட்டா, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேக் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன மீனிங், இட்டாலிக். ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு டெக்ஸ்ட் வரும் பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் தான் என்ன ஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விக்கிபீடியாலாம் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகே, விக்கிபீடியா ஓபன் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸோட நேம், ஒரு பர்சனோட நேம், ஓகே, ஒரு இயர், அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் வேர்ட், இதெல்லாம் சொல்லும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து எடுத்தோடனே அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இட்டாலிக் டேக் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு எஸ் இந்த டிக்ஷனரிலாம் இருக்குங்களா, அதே தான். ஸோ ஆங்குலர் விக்கி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட பாருங்க ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இதில் என்ன தெரியுது, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து உள்ளுக்குள்ள பார்த்தோன்னே நீங்கள் ரீட் பண்ணிட்டு வரீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணியிருப்பாங்க, இட்டாலிக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நான் வேணா காமிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க இட்டாலிக்ல ஸ்டைல் வழியாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ ஸ்டைல் வழியாக அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்லை மேலே எங்கேயா கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு. கொடுத்துருக்காங்களா, ஃபாண்ட் ஸ்டைல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இட்டாலிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சிஎஸ்எஸ் வழியா அவங்க இட்டாலிக் எடுத்து வந்திருக்காங்க. அதே HTML வழியா நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக் ஃபாண்ட்ல மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன டேக் ஐ, என்ன டேக் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகணுமோ அது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், we are going to land ஆங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஆங்குலர் டெக்ஸ்ட் வந்து நான் வேற ஒரு ஃபார்மேட்ல உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஐங்கிற டேக் ஓப்பன் பண்ணி ஐங்கிற டேக் என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்டா தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், இட்டாலிக் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ ஜென்ரலா என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்ட், ஒரு பிளேஸ், ஒரு பர்சன், ஒரு இயர், இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எடுத்த உடனே நான் அதை நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும், இட்டாலிக்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் நீங்க போல்ட்ல பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பேஜை பார்த்தோன்னே எல்லாமே போல்டா தெரியும். கரெக்டா எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். அது பாக்குறதுக்கே ரொம்ப நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு சாஃப்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிக்கணும் இருக்கா என்ன டேக் யூஸ் பண்றோம், இட்டாலிக் டேக் யூஸ் பண்றோம். ஓகே, ரைட் சார். எஸ் சார் 2 டேக்கும் யூஸ் பண்ண முடியுமா ஒரு வேர்டுக்கு? 2 டேக் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இட்டாலிக்லயே போயிட்டு
நான் இது இட்டாலிக் பண்ணிட்டு நான் போல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன கொடுத்துக்க முடியும் நீங்க அப்படிங்கிற டேக் கொடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு இதுல ரெண்டுமே அப்ளை ஆக போகுது, இட்டாலிக்கும் இருக்க போகுது போல்டு இருக்க போகுது. ஸோ போய் பேஜர் ஆப்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு எனக்கு போல்டு கிடைச்சிச்சு. ஓகே, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா HTMLங்கிறது என்ன சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பேசணும். நெஸ்டட் எலமெண்ட்ஸ். நெஸ்டட் எலமெண்ட்ஸ்ங்கிறது என்ன, ஒரு எலமெண்ட்குள்ள இன்னொரு எலமெண்ட் கிரியேட் பண்றது. ஓகே, ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு நெஸ்டட் எலமெண்ட் சப்போர்ட் பண்ணாது, மற்றபடி எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நெஸ்டட் எலமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஓப்பன் டேக் இருந்துச்சு, ஒரு க்ளோசிங் டேக் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு செல்ஃப் க்ளோசிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செல்ஃப் க்ளோசிங் எலமெண்டா இருந்தா கூட அந்த எலமெண்ட்ல வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோடைய ஒரு கண்டென்ட் என்ன பண்ணியிருந்தோம், உள்ளுக்குள்ள நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். சம் மீனிங், சம் ஒரு கண்டென்ட்டோட இருந்துச்சு எல்லா எலமெண்ட்ஸுமே. கரெக்டா, இது செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னா கூட இதுல ஒரு கண்டென்ட் இருக்கு. இது ஒரு பேராகிராஃப் டேக், இதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. பட் இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொல்லி அப்படின்னா எம்டி எலமெண்ட்ஸ். ஓகே, HTML வந்து எம்டி எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் எலமெண்ட்ஸ் சொல்றோம். அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுல எந்த ஆட்ரிபியூட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, அப்படி என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா the first one is BR. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஓப்பன் டேக் மட்டும், இந்த ஓப்பன் டேக் மட்டும்தான், இதுக்கு க்ளோசிங் டேக் கூட கிடையாது. ஸோ BR அப்படிங்கிறது எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க லைன்ல இருந்து ஒரு லைன் பிரேக் எடுத்து கொடுக்கறதுக்காக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கா. ஓகே, ஈவன் நான் இங்க இடத்துல போயிட்டு ஒரு லைன் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா ப்ரௌசர்ல எனக்கு அடுத்த லைன்லலாம் வராது, எங்க தான் வருது, ஒரே லைன்ல தான் வரும். பாருங்க, நான் என்னோட டெக்ஸ்ட் எடிட்டர்ல அடுத்த லைன்ல கொடுத்துருக்கேன். பட் இங்க போய் நான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் என்னங்க தான் இருக்கு, எனக்கு அதே லைன் தான். இல்ல எனக்கு இந்த லைனை 2ஆம் லைனுக்கு நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த லைன்ல இருந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டேக் ஆட் பண்ணிக்கோங்க, BRங்கிற டேக் ஆட் பண்ணிக்கோங்க. BRனா பிரேக். ஓகே, ஸோ ஒரு பிரேக் டேக் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் எடுத்து அடுத்த லைனுக்கு போகும். பாருங்க, இப்போ எனக்கு அடுத்த லைனுக்கு போகுது. ஆச்சா, இல்ல எனக்கு இதுக்கு நடுவில் ஒரு இன்னொரு லைன் பிரேக் எம்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னா இன்னொரு BR டேக் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இங்கேயே போயிட்டு BR அப்படிங்கறத ஆட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் 2 பிரேக் இருக்க போகுது. ஓகே, ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிச்சு. இப்படிதான் அடுத்த லைனுக்கு என்ன போகணும், நம்ம எடுத்து போவோம். என்ன டேக், BR தான். அதுல நீங்க ஆட்ரிபியூட்டும் கொடுக்க வேண்டாம், எந்த க்ளோஸும் அதை நீங்க பண்ண தேவையில்ல, ஏன்னா அது செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் எலமெண்ட் மட்டும் இருக்குதுல்ல, அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் எம்டி HTML எலமெண்ட் சொல்றோம். அதுல ஆட்ரிபியூட்டும் கொடுக்க மாட்டோம், சம் கண்டென்ட் எதுவும் நம்ம ஓப்பன் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோசிங் டேக் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ BR மாதிரியே நம்ம கிட்ட இன்னொரு டேக் கூட இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HR அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹரிசாண்டல் ரூட். HR அப்படின்னா ஹரிசாண்டல் ரூட். ஓகே, நம்மளுக்கு ஒரு லைன் வேணும், நான் ஒரு லைனை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன கொடுத்துக்கோங்க, HRன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த இமேஜுக்கு நான் ஒரு லைன் வந்து ஒன்று ஆட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இதோட இது முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா HR. எங்க ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், இது வரைக்கும் நம்மளோட இமேஜ், இது வரைக்கும் நம்மளோட டெக்ஸ்ட். அப்போ இதுக்கப்புறம் போயிட்டு நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு HR பேராகிராஃப்க்கும் இந்த டிவுக்கும் நடுவில் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு அண்டர்லைன் ஒன்று கிடைச்சிருக்கும். ஓகேவா, இந்த அண்டர்லைனோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அண்டர்லைனை நீங்க எங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அதோட பேரண்ட்டுக்கு நீங்க என்ன வித்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹரிசாண்டல் என்டையர் வித் வரைக்கும் என்ன பண்ணிடும், இந்த அண்டர்லைன் வந்துடும். இந்த HRக்கு பேரண்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பாடி டேக் தான். கரெக்டா, பாடி டேக்ங்கிறது இட்ஸ் பிளாக் லெவல் எலமெண்ட், ஆல்வேஸ் என்ன பண்ணிருக்கும், அவைலபிள் ஹரிசாண்டல் 100% வித்து எடுத்திருக்கும். அப்போ அதே வித்து தான் எதுக்கும் செட் ஆயிருக்கும், HRக்கு செட் ஆயிருக்கும். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு, ரூல் கிடைச்சிச்சு. இல்ல இந்த இந்த ஹரிசாண்டல் HR எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் அந்த பேராகிராஃப்குள்ள போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பேராகிராஃப்குள்ள போட்டிருக்கேன். இந்த பேராகிராஃபோட வித்தை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் எழுதி பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஸோ வித் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு 500 px அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேராகிராஃபோட வித் எவ்வளவு கொடுத்துருக்கோம், 500 px. பேராகிராஃப்குள்ளதான் என்ன இருக்கு, HR இருக்கு. HRோட பேரண்ட் யார் இருக்கு, P tag தான். ஓகே, இப்போ போய் நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபோட வித் ஃபுல்லாக எடுத்துருக்கலாம், தானே கொடுத்துருக்கோம். பாக்ஸ் மாடலில் போய் செக் பண்ணுறேன்.
வெளியே இருக்குண்ணா. சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் சரி, சரி. 500 பிக்சல்ல அது கொஞ்சம் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். இல்ல, எனக்கு ஃபுல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பேராகிராஃபோட வித் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் இருக்கு நம்மளுக்கு. தெரியுதா? ப்ளூ கலர். கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எனக்கு கண்டென்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலி வித் வந்து எனக்கு இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே, சரி. ஸோ ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆரோட பேரண்டோட வித் நீங்கள் எது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் தான் என்ன எடுத்துக்கணும் உங்களுக்கு, அதோட ஹரிசாண்டல் ரூலும் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் வித் வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இது செட் ஆகலை, செட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ அப்போ ரூல் ஒரு அண்டர்லைன் வேணும் அப்படின்னா என்ன கொடுத்துக்கோங்க, ஹெச்ஆர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. இந்த செல்ஃப் க்ளோசிங் டேக்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு HTML வந்து என்னென்ன ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கு, எம்டி எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு, டேபிள்ஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஹெட்டிங் டேக்ஸ், ஆங்கர் டேக், அதுக்கப்புறம் லிஸ்டிங் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இமேஜஸ் எப்படி கொண்டு வருது, ஒரு இன்லைன் ஸ்டைல்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இப்போ யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே, இதுல வந்து ஒரு பெரிய நாலேஜ் இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, பட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்களா, HTML ஃபார்ம்ஸ், அந்த ஃபார்ம்ஸோட ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற இந்த இன்புட் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெவலப்பர். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல as a டெவலப்பரா ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை டைம் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு இதுல ஒரு நாள் இதை எடுத்து ஒர்க் பண்ணாலே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ரொம்ப ரேரா தான் இது வரைக்கும் பார்த்ததுல என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. பட் இதுக்கப்புறத்துல இருந்து பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, டெய்லி இதுல தான் என்ன பண்ண போறோம், நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆங்குலர்ங்கிறது ஃப்ரண்ட் எண்ட் தானே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லயும் இதே ஃபார்ம்ஸ் இருக்க போது, இதே இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. HTML வச்சு தான் ஆங்குலரோட யூஏ என்ன பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து அஸ் அ டெவலப்பரா நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இருந்திருக்கணும். ஏன்னா வந்து ஒரு லெஸ் ப்ரியாரிட்டி, லெஸ் ப்ரியாரிட்டிங்கிறது வெரி ரேர்லி யூஸ்டு எலமெண்ட் அண்ட் வெரி பேசிக் திங். ஓகே, பட் இதுக்கப்புறம் பார்க்கறதுல இருந்து அஸ் அ டெவலப்பரா எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ் கிளாஸ்ல ஃபார்ம்னா என்ன, ஃபார்மோட பர்பஸ் என்ன, அதுல என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, என்னென்ன இன்புட் எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இன்புட் எலமெண்ட்ஸும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்டையர்லி நியூ டு திஸ் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீட்டுல போய் 1-2 டைம் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. ஓகேவா? சென்னை சீசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ் guys, any doubts? No doubt. No Okay, sir. okay, fine. Thank you. Thank you, sir. Thank you sir.